வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 2026 சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டத்தில் உள்ள தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த கோயிலில் பங்குனி பொங்கல் உற்சவம். வாங்க திருவிழாவை கண்டு களிக்கலாம். தாயமங்கலம் மதுரையிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலையும், மானாமதுரை புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. கோவிலை சுத்தியும் கோவிலுக்கு வெளியிலையும் தாயமங்கலம் ஊருக்கு வெளியிலையும் 4 திசையிலையுமே பக்தர்கள் தங்களோட வாகனங்களை பார்க் பண்ணி அங்கங்க தங்கியிருக்காங்க. இருக்கிற 1-2 மர நிழல்லையும் தார்ப்பாயை விரிச்சு தங்கியிருக்காங்க. எங்கு பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் கோயிலுக்கு வந்திருக்க பக்தர்கள் தலை தான் தெரியுது. இது தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலோட குளம். 4 படித்துறையிலையுமே பக்தர்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளத்துல குளிச்சுட்டு குளக்கரையில இருந்து தீச்சட்டியை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இங்க உள்ள கடைகள்ல அக்னி சட்டி எடுப்பதற்கான அனைத்து பொருட்களும் கிடைக்குது. பூஜைக்கு அனைத்து பொருட்களும் கிடைக்குது. இந்த சின்ன சின்ன பொம்மை விற்கிறாங்க பாருங்க, மனுஷன் மாதிரி உள்ள பொம்மை, கால் மாதிரி உள்ள பொம்மை எல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் நேர்த்தி கடனுக்கு செலுத்துறது. இங்க வந்து வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே அம்மன் கோயிலை நோக்கி போக வேண்டியதான். வாங்க நம்மளும் கோயிலை நோக்கி போவோம். அக்னி சட்டி அழகா வண்ணம் தீட்டி வச்சிருக்காங்க. இந்த ஓட்டையா இருக்கு பாருங்க மண்பானையில. இந்த பானைக்கு பேரு ஆயிரங்கன் பானை. ஆயிரங்கன் பானை எடுக்கிறேன்னு வேண்டிக்கிறவங்க இந்த பானையை வாங்கி அக்னியை வளர்த்து எடுத்துட்டு போறாங்க. வண்ண வண்ணமா அக்னி சட்டி இருக்கு. இங்க விதவிதமா இருக்கு. அம்மன்ட்ட குழந்தை வரத்துக்கு வேண்டி நிறைவேறின தம்பதிகள் இங்க வந்து கரும்புல தொட்டி கட்டி அந்த குழந்தைய வச்சு அம்மனை சுத்தி வர்றாங்க. அதுக்கான கரும்பு இந்த கடையில விற்கிறாங்க. இங்க ஒரு பக்தர் அழகு குத்தி ஆடி வர்றாரு. ரொம்ப அழகா அற்புதமா ஆடுறாரு. திருவிழால இந்த டான்ஸ் இல்லாமையா? இந்த கோவில்ல முத்துமாரியம்மன் 5 வயது சிறு குழந்தையா பக்தர்களுக்கு நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிறாங்க. இங்க வந்து வேண்டிக்கிற பக்தர்களுக்கும் சரி, தாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அம்மனை நோக்கி வேண்டிக்கிற பக்தர்களுக்கும் சரி, அம்மன் வேண்டிய வரத்தை வேண்டியபடி கொடுக்குறாங்க. மாரியம்மனோட இன்னொரு பெயர் வேப்பிலைக்காரி. அக்னி சட்டி சுடாம இருக்கிறதுக்காக வேப்பிலைய வச்சு அது மேல அக்னி சட்டியை வச்சு அக்னி சட்டி எடுத்துட்டு வர்றதை பார்க்க முடியுது. திருவிழாவுக்கு வர்ற குழந்தைகளை கவரும் விதமா இங்க நிறைய கடை வச்சிருக்காங்க. அழகழகா பொம்மைகள் வச்சிருக்காங்க. குழந்தைகள் திருவிழாவுக்கு வர்றதே பொம்மைகள் வாங்குறதுக்கு தானே. நேர்த்திக்கடன் நிறைவேறின பக்தர்கள் தங்களோட நேர்த்திக்கடனை இங்க வந்து செலுத்துறது பல விதங்கள்ல செலுத்துறாங்க. அது என்னன்னா, பால் குடம் எடுக்கிறாங்க, அழகு குத்துறாங்க, அக்னி சட்டி எடுக்கிறாங்க, ஆயிரங்கன் பானை எடுக்கிறாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்க வந்து வேண்டிக்கிறாங்க. அம்மனோட அருளால குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே அவங்க வந்து இங்க கரும்புல தொட்டி கட்டி அம்மனை வந்து கோயிலை வந்து 3 சுத்து சுத்துறாங்க. ராஜகோபுரத்துக்கு நேர் எதிரில் பொங்கல் வைக்கிறத பார்க்க முடியுது. ராஜகோபுரத்துக்கு நேர் எதிரில் உள்ள இந்த மைதானத்தில் மிகப்பெரிய ராட்டினம் இருக்கு, சின்ன ராட்டினம் இருக்கு. கொலம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் முன்னும் மின்னும் போய் அலையில் அசைஞ்சாடுற மாதிரி உள்ள ஒரு 3-4 கப்பல் இங்கே இருக்கு. நிறைய விளையாட்டுகள் இங்கே வச்சிருக்காங்க. இந்த விளையாட்டு வந்து இந்த ரிங்கை தூக்கி போடுறது, அதில் என்ன பொருள் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த தேர்ல அம்மன் ரொம்ப அழகா காட்சி கொடுக்கறாங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு உள்ள போய் அம்மனை தரிசனம் பண்ணலாம். இந்த கோவில்ல நான் பார்த்து வியந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பக்தர்கள் அங்க பிரதட்சணம் பண்றது. அதாவது கோயிலோட வெளிப்பிரகாரத்துல உருண்டு கொடுத்து வர்றது, அங்க பிரதட்சணம் பண்ணி. ஏன்னா இந்த கோயிலோட வெளிப்பிரகாரம் முழுவதும் ஈரமா இருக்கு, கணுக்கால் அளவுக்கு தண்ணி இருக்கு. அதுல வேப்பலையா போட்டிருக்காங்க. அதுல பக்தர்கள் அங்க பிரதட்சணம் பண்ணி வர்றாங்க. எந்த அளவுக்கு அம்மன் மேல பக்தியும் அன்பு இருந்தா இந்த அளவுக்கு இவ்வளவு ஈரத்திலையும் அவங்க தன்னோட ஒரு இதை உடல்நிலையை பொருட்படுத்தாம உருண்டு கொடுத்து வர்றத இந்த கோயில்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப நம்ம கோவிலுக்கு உள்ள போய் அம்மனை தரிசனம் பண்ணுவோம். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நின்றாவே அம்மனோட தரிசனம் நம்மளுக்கு அருமையா தெரியுது. இங்க இருந்தே நம்ம அழகா தரிசனம் பண்ணலாம். வரிசை நீண்ட வரிசை வெளியில காத்திருக்கு. வரிசையில நின்றோம்னா எப்படி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். நம்ம இங்க இருந்தே அம்மனை தரிசனம் பண்ணிக்குவோம். அம்மனை நம்ம நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டோம். நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். வாங்க வெளியில போவோம். ராஜகோபுரத்துக்கு எதிரிலேயே இந்த ரெடிமேட் மாவிளக்கு விற்கிறாங்க, விளக்கு விற்கிறாங்க, உப்பு மிளகு வச்சு விற்கிறாங்க. இந்த இடத்துலையும் ரொம்ப ஈரமாக தான் இருக்கு. இந்த ஈரத்தை பொருட்படுத்தாம வர்ற பக்தர்கள் இங்கே படுத்து மாவிளக்கு எடுக்கிறாங்க. அந்த காட்சியை நம்ம இப்ப பார்க்கலாம். மிளகு வாங்கி போடுறாங்க. உடல்ல தோல் நோய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, பரு அரணை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அம்மனோட அருளால அது நீங்கிருது. அதுக்கு பிரதிபலனா இங்க அம்மனுக்கு உப்பு வாங்கி போடுறாங்க. இந்த தொட்டியில தான் சிதற்காய் உடைக்கணும். தீச்சட்டி எடுத்துட்டு வந்த பக்தர் திடீர்னு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அம்மனுக்கு நேரா படுத்துட்டு தன்னோட வயத்துல தீச்சட்டியை வச்சு அம்மனை வேண்டிக்கிறாரு. தாயமங்கலம் முத்துமாரியம்மனை தரிசனம் பண்றதுக்காக நீண்ட வரிசையில பக்தர்கள் காத்திருக்காங்க. தீச்சட்டியை இறக்குறதுக்குன்னு இங்க தனியா ஆள் இருக்காங்க. தீச்சட்டி எடுத்துட்டு வர்றவங்க அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். அவங்க தான் தூக்கி போடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்கணும். பக்தர்கள் எடுத்துட்டு வந்த தீச்சட்டி இங்க பாருங்க மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. கோவிலுக்கு வர்றவங்க தங்குறதுக்காக இந்த மாதிரி தகரத்துல ஷெட்டு போட்டிருக்காங்க. இந்த ஷெட்டுல தங்குறதுக்கு வாடகை கொடுக்கணும். இந்த ஷெட்லயே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஷெட்லயே பாத்திரமும் வாடகைக்கு விடுறாங்க. அம்மனை பத்தி பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். என் பேர் சின்ராஜ். நாங்க அதிராமத்துலேருந்து வரோம். இந்த கோயில் 5 வருஷம் வந்துட்டு இருக்கோம். பால் குடம் தீச்சட்டி வருஷம் வருஷம் நாங்க எடுத்துட்டு தான் இருப்போம். அதெல்லாம் சாமி என்ன வேண்டியதும் நடலாம் நல்லா இருக்கும். உங்க பேரு?
என் பேர் ஆனந்தி. நாங்களும் 15 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். நல்ல தீச்சட்டி, அயன் கணப்பானை, பால் குடம் எல்லாமே எடுப்பாங்க. கேட்குற வரத்தும் தாத்தா கொடுக்கும். நல்லாதே வச்சிருக்கோம். நாங்க அதனால வருஷம் வருஷம் வந்துருவோம். இது என் பேர் கனிராஜ் அபிராமா. நாங்க வருஷம் வருஷம் 15 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த ஆத்தா எங்களுக்கு நல்ல சோத்தை எல்லாத்துக்கும் இருக்காங்க. சொல்லு. என் பேர் அஸ்வினு. நான் பேர் அசிக். ரெண்டு பேரும் அஸ்வினா. என் பேர் அஸ்வினி. என் பேர் அஸ்வினி. ஏ கல்லுப்பட்டி 6th ஸ்டாண்டர்ட். ஆர் கபிலன். ஏ கல்லுப்பட்டி 6th ஸ்டாண்டர்ட். இந்த கல்லுப்பட்டி எந்த ஊர் பக்கம் இருக்கு? நகரி. நகரியா? என் பேர் முகிலா. நான் 7th படிக்கிறேன். ராயபுரம் பக்கத்துல ஏ கல்லுப்பட்டியில இருக்கு. அடுத்த வருஷம் வந்துருவீங்களா அந்த திருவிழாக்கு? அந்த வருஷம். சேவல் கிடா இங்க பலி கொடுக்குறாங்க. பலி கொடுத்துட்டு இந்த செட்ல வந்து தங்கி சமைச்சு உறவினர்களோட சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புறாங்க. என்னுடைய நேம் ராஜா. வானாமரம் பக்கத்துல எம் கஷ்டத்துல கிராமம். என்னோட மாப்பிள்ள வந்துட்டு தொடர்ந்து ஒரு 5 வருஷமா இங்க வந்து வெயில் குத்துறாப்புல. அவரு என்னதெல்லாம் வேண்டாப்லையோ அந்த முத்துமாரியம்மன் அருளால எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இனிமேலும் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் வந்து இங்க வந்து வருஷம் வருஷம் வந்து வெயில் போடுறாப்புல. எல்லா வேலையும் எல்லாமே போட்டுட்டு வந்துட்டோம். இப்போதான் நாங்க அம்மனை நல்லபடியா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறப்போம். மதுரையில இருந்து வந்திருக்காங்க. என் பேர் திருநாவுக்கரசு. நான் திருப்பூர்ல வந்திருக்கேன். சாமி விட்டு வந்தேன். நான் மானாமரில இருந்து வரோம். பல வருஷமா வந்து முத்துமாரியம்மன் வந்து இங்க இருக்கு. இந்த திருவிழான்றது வந்து பல தரப்புல இருந்து பல ஊர்ல இருந்து எல்லா மக்களுமே இங்க வந்து சாமி கும்பிட வராங்க. அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறதுனால நல்லா இருக்கு. மக்கள் வந்து அம்மன் வந்து நல்லா வச்சுக்கிறணும் அப்படின்றத விரும்புறோம். வேற ஒன்றும் கிடையாது. சிறு குழந்தை வடிவில் அருள்பாலிக்கும் இந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மன் அம்மை நோய், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், வயிற்று வலி, கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள், உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து மக்களை காத்து அருள் புரியுறாங்க. மேலும் குழந்தை வரம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிறாங்க. இந்த கோவிலை 300 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கிய முத்து செட்டியார் அவர்களோட பரம்பரையை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது அறங்காவலர்களா இருக்காங்க. அம்மன் இந்த 10 நாள் திருவிழால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. பொங்கல் விழா முடிஞ்சோன்னா தேரோட்டம் நடக்கும். அடுத்து பால்குடம், அடுத்து தீர்த்தவாரியோட இந்த திருவிழா நிறைவு பெறும். நண்பர்களே, தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் பங்குனி பொங்கல் உற்சவத்தை இந்த வீடியோ வழியா நீங்க கண்டு கழிச்சிருப்பீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறந்துடாம இந்த வீடியோவை உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.